கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாட்சி அன்னைக்கு வைத்து தேவனுக்கு நான் கோடான நன்றி செலுத்துகிறேன். என் மனைவி நானும் நாங்கள் ஐநாவரத்துலேருந்து வரோம். எங்கள் மனைவிக்கு 8 மாதம். நாங்கள் போன மாதம் வரும்போது வீடு வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. சரி வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. இந்த வேலையில் எப்படி வீடு காலி பண்ண மட்டும் ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தோடு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே ஐயா கிட்ட வந்தோம். கூட்டத்தை வந்து பேசும்போது அவர் சொன்னார், நிச்சயமாகவே உனக்கு முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, துக்க நாட்டு முடிந்து போவோம், நீ போமா, இந்த ஒரே வாரத்தில் உனக்கு வீடு கிடைக்கும், அது கர்த்தர் செய்வ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு சொன்னார். சரி, நானும் அவங்க ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 நாளாகிடுச்சு, வீடே கிடைக்கல. நாங்களும் இங்கே சுற்றி பார்த்துட்டு வீடே கிடைக்கல. ஆனால் ஒரு வைராக்கியமாக ஒரு விசுவாசத்தோடு இருந்தோம். என்ன ஆண்டவரே, இது போல் ஆகிட்டு போச்சு. இப்போது இந்த 8 மாதத்தில் நான் எங்கே வந்து போய் நான் வீடை போய் பார்ப்பேன். யாரும் காலி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இந்த நேரத்தில் இந்த மாதிரி வந்து நிற்கிறோமே அப்படின்னு சொல்லி. அதே போல் நாங்கள் எங்கேயுமே போகல. எங்களை தேடி வந்தது வீடு. கர்த்தர் வாய்க்க பண்ணார். நாங்கள் எங்கேயுமே போகல. நாங்கள் இவங்ககிட்ட சொல்லலை, அவங்கக்கிட்ட சொல்லலை. எங்களுக்காக தேடி வந்து அவங்களே எல்லாமே ஆயத்தம் பண்ணி இப்போது கரெக்டான ஒரு பொசிஷனில் வீடு போய் தங்கிட்டோம். இப்போ அடுத்தது என்னன்னாக்கா, இப்போ நார்மல் செக்கப்புக்கு போகணும். கேஎம்சிக்கு போனோன்னே என்ன பண்ணிட்டாங்க, வாட்டர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது, உடனே அட்மிஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ஜெபத்துக்கு வரணும், நீங்கள் இங்கே கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே அட்மிஷன் போட்டாங்க. இல்லை, குழந்தை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து ஆகணும் 8 மாதத்தில், தண்ணி லெவல் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லவும் இவங்க அழுதுகிட்டே வந்தாங்க. அங்கே ப்ரேயர் வேறு இருக்குது, எப்படி போகுதுன்னு இல்லை. இங்கே ஒரு அட்மிஷன் போட்டாங்க. குழந்தை ஒரு பிரசவம் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அப்போ பிரதருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்ட்டு பிரதர் ஃபோன் பண்ணால் எடுக்கலை. அப்புறம் இவங்க சொன்னாங்க, மெசேஜ் பண்ணு, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்கன்னு. மெசேஜ் பண்ணோன்னு உடனே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, என்ன ஆச்சு சார் பிரதர்னா, இந்த மாதிரி வந்து வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கான், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ஒன்றுமே கவலைப்படாத, அவங்களா உனக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லுவாங்க, அவ திரும்ப இந்த கூட்டத்துக்கு கண்டிப்பா வருவா அப்படின்னு விசுவாசத்தோடு சொன்னார். சொன்ன உடனே நாங்களும் ஜெபம் பண்ணி பார்த்தோம். அப்புறம் இவங்களுக்கு சின்ன பயம், எங்க ஆப்ரேஷன் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு. மறுநாள் காலையில் அவங்க சொல்றாங்க, அப்பா ஒன்றுமே இல்லையா, நல்லா இருக்குதான், குழந்தை உள்ள நல்லா இருக்கான், வாட்டர் லெவலில் நல்லா இருக்கான், டிஸ்சார்ஜ் பண்ணி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதோட டிஸ்சார்ஜ் பண்ணி போன கையோட நாங்கள் இங்கே தான் வரணும்னு முடிவு பண்ணி இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். திருப்பி வந்து அவர்கிட்ட சொன்ன, பிரதர் கிட்ட அந்த மாதிரி நீ அதான் நான் சொன்னேன், ஒன்றும் கவலைப்படல, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற காரணத்தினால வாய்க்க பண்ணி தேவனுக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துக்கிறோம். ஆமென்.